2022 2023 2024 MCQ ரெண்டாவது MCQ பார்ப்போம். கேபிட்டல் M, ஸ்மால் m எனும் இரு சீரான கோளத்திணிவுகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தூரம் வந்து r ஆகும். இரு திணிவுகளினதும் ஈர்ப்பு அழுத்த சக்தி யாது? ரைட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டுக்கும் இடையில் ஈர்ப்பு அழுத்த சக்தி யாதுன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ என்னென்னு சொன்னால், ஈர்ப்பு அழுத்த சக்தின்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் ஒரு வேலை சக்தி என்று சொன்னால், வேலை என்று சொல்கிறது வந்து நேரடியாக பார்த்தோம்னா வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சி அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஈர்ப்பு அழுத்த சக்தி என்று சொல்கிறது வந்து ஒரு வேலை தான். அப்போ ஈர்ப்பு அழுத்த சக்தியை நாங்கள் ஈபி என்று குறித்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு விசை தொழிற்படணும், அதில் விசையின் திசையில் அடைந்த இடப்பெயர்ச்சி நான் டி என்று போடுறேன். இங்கே பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டு கோளங்களுக்கு இடையில் ஏற்படுற அழுத்த சக்தி, அதாவது விசைன்னு பார்த்தோம்னா ஈர்ப்பு விசையத்தை நாங்கள் அதில் சொல்லிப்படுற விசைன்னு பார்க்கலாம். சரி. இப்போ இந்த ஈர்ப்பு விசை வந்து இதை நோக்கி இருக்கும், இதை நோக்கி இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு பக்கத்துக்கு எடுக்கணும். ஒன்று இந்த பக்கத்துலேருந்து இதை அசைஞ்ச மாதிரி எடுக்கணும், இந்த பக்கத்துலேருந்து இதை அசைஞ்ச மாதிரி எடுக்கணும். அப்போ இந்த பக்கத்தால் நாங்கள் இதென்று சொன்னோம்னா, இந்த ஈர்ப்பு அழுத்த சக்தியில் இந்த திசையில் தான் இது இழுக்கும். ஆகவே இதண்ட அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால், இதில் இருந்து தான் இதுக்கு அழுத்த சக்தி வரும். அப்போ அதன் அடிப்படையில் என்ன கருத்துன்னு சொன்னால், இங்கேருந்து சக்தி இந்த பக்கத்தால் ஈர்ப்பு அழுத்தம் வந்து இந்த பக்கத்தால் தொழிற்படும், அதில் விசை வந்து இந்த பக்கத்தால். ஆகவே இந்த இடத்துல தொழிற்படுற ஈர்ப்பு விசையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், விசை எங்கே இருக்குது? எங்களுக்கு இந்த பக்கத்தால் விசை வந்து எஃப்ன்றது இப்படி இழுக்கிற வழியால் இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஜி ஈர்ப்பு அழுத்த விசை. இந்த ரெண்டு திணிவுகளினுடைய இது நியூட்டன்ட விசை தான் ஈர்ப்பு ஆறுண்ட வர்க்கம் எஃப். ஆனால் இந்த பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து இங்கே போன மாதிரி தான் தூரத்தை நாங்கள் இங்கே கணிப்பிட வேண்டி இருக்கும். ஆகவே எவ்வளவு தூரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதண்ட ஆர் தூரமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ஈர்ப்பு அழுத்த சக்தி என்று சொல்கிறது வந்து, அப்போ எம்எண்ட திணிவு வந்து ஆர் தூரத்துக்கு நகர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ விசை எழுதிட்டம். அதுக்கு பிறகு எம்எண்ட திணிவால் எவ்வளவு தூரம் போகுது என்று பார்த்தோம்னு சொன்னால், இதண்ட தூரம் வந்து ஆர். ஆகவே இபி சமன் ஜிஎம் ஓவர் எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட். அதுக்கு தான் இதை மைனஸ்ன்னு போடுறோம். எஃப்ட இந்த மைனஸ் ஏன் இந்த திசையில் நாங்கள் இந்த திசையில் தான் பார்க்குறோம், ஆறுக்கு ஏற்ற மாதிரி. ஆகவே தர ஆறுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இபி சமன் என்ன வரப்போகுது? மைனஸ் ஜி, சரிதானே? மைனஸ் ஜி எம் இன்ட்டு எம். இங்கே இந்த ஆர் வெட்டுப்பட்டுன்னு சொன்னால் அந்த தூரம் ஆறுண்டு வரும். அப்போ இது வந்து எங்களுக்கு என்னவாக இருக்குது? விடை ரெண்டாவது விடையாக இருக்குது.